இந்து இந்து சீக்கிரம் வா, அவங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் வாமா. காயத்ரி அவங்க வந்துட்டாங்க, ரெடி ஆயிடுங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க. உட்காருங்க. வணக்கம் எல்லாரும் வணக்கம். உள்ள வாங்க, உட்காருங்க. காயத்ரி காயத்ரி. இது என் மூத்த பொண்ணு காயத்ரி. வணக்கம். தியாகராஜா காலேஜ்ல லெக்சரரா இருக்கா. இது என் பெரிய பையன் கதிர். சின்ன சிவா. ஹலோ. அது என் பெரிய பொண்ணு அமுதா. அது அவ குழந்தை. இது என் கடைக்குட்டி வணக்கம். கௌரி. நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். அம்மா உள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சும்மா இருடி. அம்மா என்னம்மா சொல்றா? ஒண்ணும் இல்ல, பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. உன் பேர் என்னம்மா? கேக்குறாங்கல்ல, சொல்லு. சரி வா, என்கிட்ட வரியா? அவளுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம், யார்கிட்டயும் போக மாட்டா. உன் பேர் என்ன சொல்லு? கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. ஆதிரை. ரொம்ப நல்ல பேரா இருக்கு. யார் வச்ச பேர் இது? நான் தான் வச்சேன். காஃபி எடுத்துக்கங்க. காஃபி குடுமா. தேங்க் யூ. Thank you. ஆமா, உங்க சர்வீஸ் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? போன வருஷம் தான் முடிஞ்சது. பெரிய பொண்ணு இங்க இருக்கிறதுனால இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டேன். ஓ, பூர்வீகம்னு பார்த்தா நமக்கு திருநெல்வேலி. ஆமா, நீங்க சென்னைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அது இருக்குங்க, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல இருக்கும். மதுரை மாவட்டத்துல சின்னமனூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்ப கூட அத தேனி டிஸ்ட்ரிக்டா பிரிச்சுட்டாங்க. அதுதான் நம்ம பூர்வீகம். என்னடா உத்தமபாளையத்துல நானும் 5 வருஷமா டெப்டி தாசில்தாரா ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா, நான் இங்க மணிகையர் வீட்டுல தான் தங்கி இருந்தேன். சின்னமனூர்ல இருந்து எத்தனை வயசுல இங்க வந்தீங்க? சின்னமனூர்ல இருந்து நான் மெட்ராஸ் வரும்போது எனக்கு 23 வயசு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கஷ்டப்பட்டு. ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். அண்ணன், என்ன? அப்பாவை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணு, இல்லைன்னா பாட்டியை விட பயங்கரமா பழங்கதெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. கொஞ்சம் சும்மா இரு. உண்மையை சொன்ன கோவம் வருதா உனக்கு? அம்மா எப்பமா பொண்ணு காட்டுவாங்க? சும்மா இரு கௌரி. சொன்ன பேச்சு கேளு. இப்ப என்ன? அம்மா இவள பாருங்கம்மா. என்ன அகல்யாது? அம்மா சாரி, என்னால முடியாது. நான் கேட்டேனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. உன்னை கேட்டு செய்யணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. அக்கா ப்ளீஸ் என்ன புரிஞ்சிக்க. இத பாரு, நான் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அதுக்குள்ள இது என்ன அரேஞ்ச்மெண்ட்? என் மனநிலைய கொஞ்சம் புரிஞ்சிக்க ப்ளீஸ். இங்க பாரு, உன் பிரச்சனை என்னன்னு புரியுது. ஆனா இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க எல்லாம் கீழே ஹால்ல உட்கார்ந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. நான் சாரின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அகல்யா, என்னம்மா? அம்மா பொண்ணுக்கு இந்த பூவை கொடுக்கணும். காயத்ரி, இதோ வந்துட்டேன்ப்பா. வர மாட்டேன்னு சொல்லு. இது பாருடா, இனிமே உன்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டோம். மன்னிச்சுக்கடா. ப்ளீஸ்மா. அம்மா சாரி மாத்தி கூட்டு வாமா. சரி, நீ கீழே போ ப்ளீஸ்மா. அம்மா காயத்ரி, சீக்கிரம் வாமா. அம்மா ப்ளீஸ், இதோ வந்துட்டேன்ப்பா. ப்ளீஸ்மா. அகல்யா, பொண்ணு பார்க்க வேற வந்திருக்காங்க. நிச்சயதார்த்தமா பண்ண போறோம். இங்க பாரு, நீ இந்த புடவையை கட்டிக்கிட்டு ஒரே ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணா போதும். மத்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். வேண்டாமா ப்ளீஸ்மா. நான் வேணா போய் கொடுத்துடட்டுமா? அண்ணே, அக்கா பொண்ணை பாக்குறதுக்கு ஐடியா பண்ணிட்டா. வாய் மூடிட்டுறா. ஐடியா அவுட்டு. என்னப்பா கூப்பிட்டீங்க? அவங்களையும் உள்ள கூட்டு போமா. தங்கச்சிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. சும்மா இந்த பூவை கொடுத்துட்டு வீட்டையும் சுத்தி பார்த்துட்டு வரலாமே தான். அக்கா வழியிற போறேன். டேய் சும்மாடா. கூட்டிட்டு போமா. வாங்க. வரேன். போ. நீ போய். அமுதா கொஞ்சம் யதார்த்தமான பொண்ணு.
எதையும் பட்டுன்னு பேசிடுவா, மனசுல வச்சுக்க தெரியாது, அவ்வளவுதான். இந்த காலத்துல இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பாக்குறதே கஷ்டம். உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? பிசினஸ். பிசினஸ்னா? ஏன் இப்படி கத்தி பேசுறீங்க? அது காலேஜ்ல கிளாஸ் எடுத்து பழகிடுச்சு, அதான். நீங்க வாங்க வாங்க, பார்த்து வாங்க. வாங்க. ஹாய். பூ கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? விஸ்காம். விஸ்காம்னா விஷுவல் கம்யூனிகேஷன். என் தம்பி கூட இதான் படிச்சிருக்கான். அது ஆம்பளைங்க படிக்கிற படிப்பாச்சே, அதுக்கே படிக்க வச்சீங்க? வேற எதுக்கு படிப்பாங்க? வேலைக்கு போறதுக்கு தான். நடந்ததெல்லாம் கேட்டீங்க, அப்புறம் போய் அவங்க கிட்ட எப்படி லோன் வசூல் பண்ண முடியும் சொல்லுங்க. அம்மா என்ன? உள்ள போய் உன் பொண்ணு என்ன பண்றான்னு பாரு. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை கிளப்ப போறா. ஆமாம்மா, அக்கா போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். ம். அங்க மாடியில லெஃப்ட் சைடுல 2வது ரூம்ல இருப்பாங்க. சரிங்க. அப்புறம் உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பைக்கை லாக் பண்ணிருக்கேன் இல்லையான்னு பார்த்து சொல்றேன். வந்துடுறேன். போயிட்டாப்பா. அதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டு பூஜை ரொம்ப பார்த்தது இல்ல, வாங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். என் தம்பியே இந்த படிப்பை படிச்சுட்டு ஷூட்டிங் ஊர் சுத்த கம்மி வந்தா நாங்க படிக்க வேணாம்னு சொன்னோம். இருந்தாலும் அவன் கேட்கல. சரி அவனை விடுங்க, ஆம்பளை பையன். நீங்களும் வேலைக்கு போவந்தா சொல்றீங்க, அதுவும் ஷூட்டிங் வேலைக்கு தான் போவீங்களா? பின்ன விஸ்காம் படிச்சுட்டு என்ன குமஸ்தா வேலைக்கா போவாங்க? நான் கீழே இருக்கேன். மாமா மாமா மாமா, அவன் நம்ம குடும்பத்துக்கு சரியா மாட்டாமா? ஏண்டி அப்படி சொல்ற? அட பின்னமா, நம்ம சிவா படிச்ச படிப்பை படிச்சுட்டு ஷூட்டிங் தான் போக நட முடிக்கிறா. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல. என்கிட்டயே மரியாதை இல்லாம பேசுறேன்னா பாத்துக்கோயே. அப்படியா? என்னம்மா யோசிக்கிற? சும்மா பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சொல்லி அனுப்புறேன்னு சொல்லு. அம்மா சொல்றது கேக்குதா இல்லையா? சரி சரி, போனவா. ஏய் டெண்டுல்கர், ஏய் வாங்க. உன் பேர் என்னடா? மனு. இங்கே இருக்க? ம். என்னம்மா படிச்சிருக்க? கேக்குறாங்கல்ல, சொல்லுடி. விஸ்காம். விஸ்காம்னா? அதாம்மா, சின்னவன் படிச்சிருக்கான்ல, விஷுவல் கம்யூனிகேஷன், அதைத்தான் சொல்றாங்க. அப்போ நாங்க வீட்டுக்கு போய் எல்லாம் கலந்து பேசி சரி. உங்களுக்கு வர தெரியப்படுத்துறோம். அப்ப நாங்க வாங்க. வரேங்க.
அப்போ டோர் நம்பர் 7 இந்த வீடுதான். அகல்யா வீடா இது? அவங்க என் சித்தி, அவங்கள தான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. காட். ஏய் சாரிடா தேங்க் யூ. ஏய் கௌரி, பொண்ணு பேர் அகல்யாவா? ஆமா ஆமாடி. ஆமாண்டா, அதுக்கு என்ன அம்மா இல்லம்மா, அவ வந்து என்னோட. என்ன வந்து போய் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. வா போலாம். அம்மா இல்லம்மா, சும்மா இருடா வா. அமுதா அண்ணா கடவுளே, அப்பா உங்க பொண்ண ரெடி பண்றதுக்குள்ள நானும் அம்மாவும் படாத பாடு பட்டுட்டோம்ப்பா. உங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன்டி, அவ வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு இந்த ஏற்பாடுலாம் பண்ணலான்னு. அதுக்கு இவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் பொண்ணு நான் சொல்ற பேச்ச தட்ட மாட்டான்னு சொன்னாரு. அப்பா உங்க பொண்ணு ரெடி பண்றதுக்குள்ள எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. சரி, எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்லையா? எங்கங்க நல்லபடியா முடிஞ்சது? அவங்க போய் சொல்லி அனுப்புறேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னு நான் சுக்கா சொல்லிட்டு போறாங்கன்னு அர்த்தம். அப்பா ரொம்ப சந்தோஷம். அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏண்டா, அவங்கள உனக்கு பிடிக்கலையா? முதல்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலில எனக்கு யாருமே பிடிக்கல. அதுவும் தங்கச்சின்னு ஒண்ணு வந்துச்சே, தொணான்னு பேசிக்கிட்டு என்னென்னலாம் கேள்வி கேட்டா தெரியுமா? வாங்க தம்பி வாங்க. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. ஏய் சிவா, ஹாய்டா, வாட் a pleasant surprise. வாடா வா வா. அப்பா இது சிவா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெங்களூர்ல நாங்க ஒண்ணா படிச்சோம். என்னோட திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் சிவா. இது எங்க அப்பா, இது அம்மா, இது அக்கா. வெளியில ஒரு சுட்டி விளையாடிட்டு இருந்திருக்குமே, ஆமா அது மனோ, இவளோட பையன். அம்மா நீ போய் காஃபி எடுத்துட்டு வாயே. நீ உட்காரு. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஒரு சூப்பர் காமெடி நடந்துச்சு. காமெடியா? ஒரு கும்பலே என்ன பொண்ணு பார்க்க வந்துச்சுடா. எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கல. அப்பா சொன்னாருன்றதுக்காக தான் வந்து நின்னேன். அந்த குடும்பமே ஒரு மாதிரி லூசு போல இருக்கு. அதுங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் ரிலாக்ஸே ஆனேன். இதுல மாப்பிள்ளையோட தங்கச்சிங்கன்னு 2 வந்திருந்துச்சு. ஒண்ணு தொண பேசிக்கிட்டே இருந்துச்சு. மனசுக்குள்ள பெரிய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர்னு நினைப்பு. இன்னொன்னு வாயே திறக்காத பேசாம மடந்தை. அகல்யா நீ சும்மா இருக்கா? அப்புறம் மாப்பிள்ளையோட அம்மானு ஒண்ணு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. பார்க்கவே பயங்கரமா இருந்தாங்க. அது என்ன கேக்குது, நீ என்னமா படிச்சிருக்கேன்னு. விஸ்காம பத்தி அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? மாப்பிள்ளைன்னு ஒண்ணு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. இப்படியே ஓர பார்வையில பாத்துக்கிட்டு சரியான ஜொல்லுடா. ஐயோ நீ பாத்துருக்கணும். நீ முன்னாடியே வராம போயிட்டடா. அம்மா இந்த மாப்பிள்ளையோட அப்பாவை பத்தி நீ எதுவுமே சொல்லியே. அவரு டீசெண்டா தான் இருந்தாரு. பயங்கரமான அம்மா, பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் தங்கச்சி, ஒரு பேசா மடந்தை, ஜொல்லு மாப்பிள்ளை. இவங்க எல்லாரோட உன்னோட சோ கால்ட் அமுல் பேபி இந்த சிவாவா வந்திருந்தான். அது தெரியுமா? என்ன பாக்குற? நான் தான் மாப்பிள்ளையோட தம்பி. இங்க வந்திருந்தது என் ஃபேமிலி. ஐயோ சாரி. சாரிடா ப்ளீஸ். சாரி. சாரிடா. ஷோ அகல்யா, வாழ்க்கையில பின்னாடி நடக்க போற விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா பாரு, எல்லாருக்கும் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உன் வாழ்க்கை எங்க அண்ணனோட அமைஞ்சதுன்னு வச்சுக்க, நீ ரொம்ப சுதந்திரமாவும் சந்தோஷமாவும் இருப்ப.
உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால சொல்றேன். அது மட்டும் இல்ல அகல்யா, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம 2 பேரோட குடும்பமும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். யோசிச்சு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல? அகல்யா, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன். நீ என்ன பாரு, இதை பாரு, நான் அவனோட தம்பிங்கிறதுனால இதை சொல்லல. தூரத்துல இருந்து அவனை பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு சாதாரண மனுஷனா சொல்றேன். இது வரைக்கும் அவன் யாரையும் சத்தம் போட்டு பேசி கூட நான் பார்த்தது கிடையாது. இப்போ என்கிட்ட சில நல்ல பழக்கங்கள் ஒட்டிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே அவன்தான். மத்தவங்களோட பலகீனத்தை பார்க்காம அவங்களோட பலத்தை மட்டுமே பார்க்கிற அவனை எல்லாருக்கும் பிடிக்கும். உனக்கும். இங்க பாரு, அவன் பார்க்கிறதுக்கு தான் மூடி டைப்பா இருப்பான், ஆனா பழகிறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டானவன். அவ்வளவே, நீ ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அவன் கூட பேசினா போதும், ஆயுசுக்கும் அவன் கூட இருக்கணும்னு நினைப்பேன். ஐ அம் damn sure about it. ஒரு விதத்துல பார்த்தா இது சுயநலத்துல எடுத்த முடிவுதான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் கண்டினியூ ஆகிறதுக்கு இதுதான் பெஸ்ட் சான்ஸ். அது மட்டும் இல்ல, நம்ம காலேஜ் படிக்கும்போது சேர்ந்து செய்யணும்னு நினைச்ச ப்ராஜெக்ட் எல்லாம் ஒன்னாவே பண்ணலாம். நம்மளை சுத்தி இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்ட சொந்தங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். அகல்யா, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோ. முடிச்சாச்சா? இத ஒரு வரியில சொல்ல வேண்டிய விஷயத்த ஏன்டா இழுத்து சொல்ற? கட்டிக்கோனா கட்டிக்க போறேன். என்னை விட என் மேல நீ தான் அக்கறை ஜாஸ்தி வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம நீ எதையும் யோசிச்சு தான் பேசுவ. சோ உனக்காகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் நான் சம்மதிக்கிறேன். சரியா? தேங்க் யூ. ஆனா என்ன? உன் வீட்ல இதுக்கு சம்மதிப்பாங்களா? அத பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். அது ஒரு ப்ராப்ளமே இல்ல. அப்பனா ஓகே. தேங்க் யூ அகல்யா. எவ்வளவு மண்ணு. அப்பத்தா, அப்பத்தா, ஆடி வாடிகள்னு செல்லுமே என் தங்கமே. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன் அப்பத்தா. புருஷன் வரலையா? அது சவாரிக்கு போயிருக்குது. நீ எப்படி இருக்க? எந்தம்மோ இருக்கிறேன் கண்ணு. நாளும் கிளம்பியும் எண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். இந்த காப்பி குடி. வேண்டாம் அப்பத்தா, நீ குடி, நான் உள்ள போய் எடுத்துக்கிறேன். ஆடி நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்டி, நீ குடி. ஆமா, உன் புருஷன் சவாரிக்கு தானே போயிருக்கான். வருமானம் எல்லாம் நல்ல விதமா வருதா? அது என்னமோ நல்லாதான் வருது. வரும் வரும், ஆட்டோ தானே ஓட்டுறான். சரி, இந்தா இத கை செலவு வச்சுக்கோ. காசெல்லாம் வேண்டாம் அப்பத்தா. ஆடி என்னடி வா, அமுதா வந்து பாத்திர போறாங்க. இந்த வாங்கி வச்சுக்கிடியம்மா, சீக்கிரம் முடி போடு. அப்பத்தா, அமுதாவும் பொண்ணு பார்க்க வந்திருந்ததா? என்ன மட்டும் மறந்துட்டீங்களா அப்பத்தா? அடி யாரிவா, என்னையே கூட்டிட்டு போகாம விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன பொண்ணு நிச்சயார்த்தமா பண்ண போறோம், பொண்ணை பார்க்கத்தானே போறோம் அப்படின்னு சொல்றான் உங்க சித்தப்ப. பொண்ணு பிடிச்சிருந்ததாமா? எங்கம்மா பிடிக்கிறது? உங்க அம்மாவுக்கும் உன் தங்கச்சிக்கும் பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிருமா? இது வேண்டாம், அடுத்த இடம் பார்க்கலான்ட்டாள். கதிருக்கும் பிடிக்கலையா? அதேன்னு எனக்கு தெரியாது, மேல இருக்கான், நீ வேணா போய் பாரு. ஏண்டி அமுதா, ஒரு காப்பி கேட்டு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுதடி, கொண்டாந்து கொடுத்தானடி. ஏமா அப்படி என்னத்தை தான் நீயும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கோட்டையவா பிடிக்க போறீங்க? இதோ வரேன் பாட்டி. அடாடாடாடா, கூப்பிட்டா இந்த வரேன் பாட்டின்னு வந்து நிக்க வேண்டாமா? நான் என்ன உன்ன மாதிரி 15 வயசுக்காரியா? கொண்டா இந்தா, சாயங்காலத்துல இருந்து 4வது காப்பி. இந்த வரே, இந்த மாதிரி காப்பியை கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு இந்த காப்பியை வேண்டாம். இந்த அப்படி அடே, சும்மா வம்பு பண்ணாம குடி. ஏன் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா குறைஞ்சு போகுது? ஆமா, பின்ன என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? உதப்படுவ. அக்கா வா, உள்ள வா. என்ன என்ன கூப்பிடாம நீ போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டல்ல? அக்கா, திடீர்னு ஏற்பாடு பண்ணது, அதான் உன்னை கூப்பிட முடியல. சரி சரி, சமாளிக்க வேண்டாம். உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்ததா?
எனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தது. ஆனா அம்மாவுக்கும் அமுதாவுக்கும் தான் பொண்ணை பிடிக்கல. அவங்கள மீறி என்ன சொல்றது? அதான் பேசாம வந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருந்தா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அவங்க வேண்டாம்னு சொல்ல போறாங்க. நான் வேணா அம்மாட்ட பேசணுமா? வேண்டாக்கா, ஏற்கனவே அம்மாவுக்கு பொண்ணை பிடிக்கல. பேசாம அப்படியே விட்டுடலாம். நம்ம போயிருந்தாலாவது பொண்ணை பத்தி எடுத்து சொல்லிருக்கலாம். அவன் தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். என்னடி கண்ணு, உன் தம்பி என்ன சொன்னான்? பொண்ணு பிடிச்சிருக்காமா? அம்மாவுக்கு பொண்ணை பிடிக்கலங்கிறதுக்காக தம்பி சொல்ல தயங்கி இருக்கான். அவனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்க அப்பத்தா. என்னடி சொல்ற நீ? கத்தாத அப்பதா. நான் வேணா அம்மா கிட்ட பேசணுமான்னு கேட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டான். நீ ஒண்ணு கேட்க வேண்டாம், நான் கேட்டுக்கிறேன். இந்த வீட்டுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காளுங்க? இவளுக்கு வச்சனா சட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஐயோ அப்பத்தா, நீ கொஞ்சம் சும்மா இரு. நீ எதா கேட்க போய் அம்மா சத்தம் போட அடி போகுது. என்ன எவளி சத்தம் போடுறவா? இன்னைக்கு தானே சத்தம் போடுறாளுங்க. அதான் என்ன ஏதுன்னு பாத்துறேன். அப்பத்தா கொஞ்சம் நில்ல அப்பத்தா. கையை கையா